ஸோ அதுக்கு வந்து நம்ம லேர்னிங் மெட்டீரியல்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ டைரெக்டாக ஏஐ கூட அப்ரோச் பண்ணி ஏஐ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நம்மளோட நாலேஜ் அடிவாங்குது கண்டிப்பாக. ஓகே. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரெஷர் ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. கோடை கேட்குறான், கோடை கொடுக்குது, கோடை தூக்கி போட்டால் கோடு ஒர்க் ஆயிருது. ஆனால் அந்த கோடு என்ன பண்ணுதுங்கிறது தெரியாது. ஓகே. ஸோ திஸ் இஸ் நாட் அ நாலேஜ். ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது அந்த ஏஐ ஒர்க் ஆகலைனாலும் நமக்கு கோட் அடிக்க தெரியும். அந்த கான்செப்டை நம்மளால் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஏஐ வந்து டூ மச்சாக ரிலே பண்ணாமல் ஒரு அசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு ஏஐ கொடுக்குற கோடை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலாட்டி ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வேலை செஞ்சுக்கிட்டா அது நாலேஜாக கன்வெர்ட் ஆகும். இல்லை அப்படின்னா இட் வில் பி அனதர் டம்ப் வேர் யூ வில் பி ஜஸ்ட் ஃபாலோயிங் த செட் ஆஃப் ப்ராசஸ். அவ்வளோதான். சூப்பர் சார். ஸோ வந்து ஏஐ வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், டோன்ட் ரிலை ஆன் இட். ஓகே. ஸோ இதை நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். பட் இதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ திங்க் தட்ஸ் அ குட் பாயிண்ட் சார். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து யூ வாண்ட் டு கிவ் சம் அட்வைஸ் ஆர் கெரியர் கைடன்ஸ் அப்படின்னா வாட் இட் வில் பி யூ கேன் டைரக்ட்லி கன்வே டு த வியூவர்ஸ். Hey everyone. Yeah, definitely. I'm more than happy to do that. The reason because இந்தியாவோட பாப்புலேஷனில் இன்னைக்கு மெஜாரிட்டி யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தி. இப்போ மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே அதில் வந்து மைனஸில் போயிட்டுருக்காங்க. இப்போது ஜப்பானில் வந்து கிட்ஸு நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா they are promoting மணி காசு கொடுத்து. ஏன்னா அங்கே எல்லாமே ஏஜ்டு பாப்புலேஷன் ஆயிருச்சு. அந்த மாதிரி பிரச்சனை உலகம் முழுவதுமே இருக்குது. ஆனால் இந்தியாவில் தான் வந்து சாலிடாக மோர் தென் 60% வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உலகமே முழுவதுமே வந்து இந்தியா வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு ஸ்கில் கண்ட்ரியாக தான் பார்க்குது. அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு வந்து நம்மளோட டாமினேஷன் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு டூ தட் ஃபார் த அப்கமர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்மளோட காலேஜ் கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணுறதுல ஒரு தெளிவு இருக்கும். ஏன்னா நிறைய காலேஜஸில் வந்து இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா so many technical jargons has been told like artificial intelligence, data science, blockchain, there are so many things are told to them. But end of the day நீங்கள் காலேஜுக்குள்ளே போய் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபீஸை கொடுத்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா there is no qualified professors. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா I seen so many cases. என்கிட்ட வந்து பசங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு பையன் வந்தான், ஏஎம்எல் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் தான் படிச்சுட்டு இருக்கான் அவன். ஆனால் பைத்தான் பேசிக்ஸ் கூட தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. ஓகே. சரி புக்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பிடிஎஃப் எடுக்கிறான் மொபைலில். இல்லைடா புக்ஸ் ஹார்ட் காப்பி புக்ஸ் கொடுக்கலன்னா இல்லை சார் ஹார்ட் காப்பி புக்ஸ் எல்லாம் தரல, பிடிஎஃப் கொடுத்து படிக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறான். ஓகே. ஸோ லெட் மீ டெல் யூ வாட் இஸ் த ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் எடுத்துக்கங்க, ஒரு மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கங்க. மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மெடிக்கல் ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் மெடிக்கல் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் தே ஆர் டூயிங் அ மெடிக்கல் ப்ராக்டிஸ். அவங்க பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கூட டைப்ஸில் இருப்பாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஜாப்லேயே அவங்களுக்கு கெயின் ஆயிரும். ஆனால் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எடுத்திங்கன்னா சிக்கலே என்னன்னா இவங்களுக்கு ரியல் டைம் எக்ஸசைஸோ ப்ராக்டிஸோ இருக்காது. ஒரு கட்டத்தில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அப்படியே டம்ப் ஆகிருப்பாங்க. அவங்க அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறதே இல்லை. அவங்களுக்கு ரியல் டைம் மார்க்கெட் நாலேஜோ ஒரு என்டர்பிரைஸ் டையப்போ இல்லை ரியல் டைம் ப்ராக்டிஸோ இல்லை மார்க்கெட்டில் ரியலாக என்ன நடக்குதுங்கிற எந்த நாலேஜுமே அந்த ப்ரொஃபஸர்ஸ்க்கு இருக்கிறது இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட இன்னபிலிட்டி அவங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியாததுனால பசங்களை ப்ளேம் பண்ணிட்டு பசங்கள்கிட்ட புஷ் பண்ணி விட்டுறாங்க. ஓகே. படித்து முடிச்சுட்டு வர நிறையா கிராஜுவேட்ஸுக்கு வந்து பேசிக்ஸ் கூட தெரியறது இல்லை. ஓகே. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ஸ் ஒரு சில காலேஜஸ் நல்லா பண்ணுறாங்க, வெளியிருந்து அவங்க கொஞ்சம் இண்டஸ்ட்ரி கூட கனெக்ட் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்தெல்லாம் டீச் பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க, ஃபேக்கல்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த காலேஜஸ் இல்லை. அதனால இப்போ லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குரோத் வந்து அதனால பெரிய பாதிக்கப்படுது. இதுக்கு வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ ஹாவ் அ பவர் ஐ வில் டேக் லீகல் ஆக்ஷன். ஏன்னா இது வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா நிறைய பசங்க வந்து காலேஜஸ் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு போகிறாங்க, தெர் இஸ் என்டர்டைன்மெண்ட்டு, ஈவெண்ட்ஸு, காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஸ்டடீஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது பசங்களுடைய விஷயத்தில். ஓகே. ஸோ வாட் வி நீட் டு டூ ஹியர், ஒரு சரி ஃபஸ்ட்டு 2 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டியா விட்ரு,
ஃபைனல் இயரில் வந்து தே மஸ்ட் கேர் அபவுட் தேர் லைஃப். தே ஷுட் ஃபைண்ட் அ குட் இன்டர்ன்ஷிப். நல்ல கம்பெனி பிடிச்சி ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணி சம்பளம் கொடுக்காடி பரவாயில்ல, வேலையை கற்றுக்குங்க. ஓகே. ஏன்னா இட் இஸ் அ நோ மோர் குவாலிஃபிகேஷன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, இட் இஸ் அ ஸ்கில் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரு 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிப்பு படித்தா இந்த வேலை கிடைக்கும்னு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ அந்த மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நவ் வி ஆர் இன் எ இரா வேர் இட் இஸ் ஸ்கில் பேஸ்ட். யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீ என்ன படிச்சாலும் இல்லை, நீ வந்து இந்த ப்ரோக்ராம் உனக்கு தெரியுமா, நீ ஜாவா தெரியுமா, நீ ப்ராஜெக்ட் பண்ணு. ஸோ இட் இஸ் பிகம் ஸ்கில் பேஸ்டு. ஸோ ஸ்கில்லை வளர்த்துருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பெண்ட் டைம் டு அக்வயர் ஸ்கில். டோன்ட் ஃபாலோ லைக் எ ஷிப். லைக் இந்த ஒரு ஆட்டு மந்தைகள் மாதிரி வந்து எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன்னு இல்லாமல் உன்னுடைய பர்சனாலிட்டி என்னங்க அதை ஐடென்டிஃபை பண்ணு. ஏன்னா நீங்கள் வந்து தெர் இஸ் அ பிக் நீட் ஃபார் அ பர்சனாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன். ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன ப்ராஸ்பெக்டிவ் இருப்பாங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு எக்ஸ்பிரசிவ் பர்சனாலிட்டி, ஏமியபிள் பர்சனாலிட்டி, டிரைவபிள் பர்சனாலிட்டி, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி, அனாலிட்டிக்கல் பர்சனாலிட்டி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்பிரசிவ் அப்படின்னா அவங்க எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசிடுவாங்க, அவங்கள்ட்ட எதுவும். அதே சமயத்தில் கொஞ்சம் லூஸ் டாக்கும் பண்ணுவாங்க. இதே அனாலிட்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, நிறைய பேச மாட்டாங்க, ஆனால் அவங்களுடைய ரிசர்ச் மைண்ட் செட் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரசிவ் பர்சன் சொல்கிறது ரிலே பண்ண முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அனாலிட்டிக்கல் பர்சன்ட்டு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவன் பதில் சொல்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும், அது நமக்கு அன்னோயிங்காக இருக்கும். பட் அந்த ஆன்சர் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இப்போது ஏமியபிள் பர்சனாலிட்டினா தே ஆர் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி டு எவ்ரி ஒன், யாரையும் சீக்கிரம் பழச்சிக்க மாட்டாங்க. இதே வந்து டிரைவபிள்னா அவங்களுக்கு பாண்ட்லேயே வந்து கொஞ்சம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும், அடுத்து தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. இப்போ எல்லா மனுஷன்ட்டையும் இந்த எல்லா பர்சனாலிட்டியுமே இருக்கும். ஓகே. ஆனால் ப்ரொபோசிஷன் வேரி ஆகும். புரியுது. லைக் மேபி யுவர் எக்ஸ்பிரசிவ்னஸ் இஸ் லைக் 60%, யுவர் 30% அனாலிட்டிக்கல், 20% டிரைவபிளாக கூட இருக்கலாம். ஸோ எந்த ப்ரொபோசிஷன் ஐயா இருக்குன்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். இதுக்கு நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருக்குது. அவன் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை கேட்டு நம்ம பர்சனல் ஐடென்டிஃபை பண்ணுவான். இப்போ இந்த எக்ஸ்பிரசிவ் பீப்புளுக்கு வந்து மார்க்கெட்டிங்லேயே நல்ல சூட் ஆகும். கஸ்டமர் கன்வின்சிங், கஸ்டமர் அக்விசிஷன்ஸு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம் நல்லா சூட் ஆகும். இதே இந்த அனாலிட்டிக்கல் ஓரியன்ட் பீப்புளுக்கு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, அந்த ஏரியா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த ஏமியபிள் டிரைவபிளுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, கோஆர்டினேஷன்ஸ், அந்த மாதிரி அப்போது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து பர்சனாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஓகே. அதுக்கு வந்து ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணணும். ஓகே. அந்த ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு இன்டர்ன்ஷிப் போகணும். ஓகே. இந்த இன்டர்ன்ஷிப்பை வச்சு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். சூப்பர். ஸோ இதுதான் அந்த ஃப்ளோ. இதில் வந்து பசங்க ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா they will have a bright future. I wish you all the best to the students. Yeah, any support they need, I'm more than willing to help. சூப்பர். ஸோ சார் வந்து ஒரு அழகான ஒரு லைஃப் மேப், ரோட் மேப் வந்து கொடுத்துருக்காரு. ஐ திங்க் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.